ஏசி வந்து குமார்னு ஒருத்தர், அவர் வந்து இணை செயலாளர் இருந்தாரு. அவரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியில இருந்து திடீர்னு வெளியில அனுப்பிச்சு விஜயோட வீடு ஒண்ணு இருக்கு, அதாவது காவேரி தெருவுல, அந்த வீட்டுல தங்குறதுக்கு இடம் கொடுத்திருக்காரு. ஒர்க்கர்ஸ் ஒரு 4 போர்ஷன் இருக்கு, அதுல ஒர்க்கர்ஸ் தங்குறதுக்கு இடம் கொடுத்திருக்காரு. இவர் கட்சியில இருந்து வெளியில அனுப்பிச்சோன்னு அவர் வந்து அம்மா அப்பா வயசான அம்மா அப்பா, கல்யாணம் ஆன புதுசு பொண்டாட்டி, ஒரு கை குழந்தை சார், அப்படியே வந்து வக்கீல வச்சு எல்லாம் வந்து கலாட்டா பண்ணி அவரை வீட்டை விட்டு சாமான் சட்டையெல்லாம் வெளியில தூக்கி போட்டு வெளியில அனுப்பிச்சாங்க. நம்புவீங்களா? அஜித் வந்து இதே இடத்துல அஜித் வந்து அவர் கூட வேலை பார்க்கறவங்க, சமயக்காரவன், டிரைவரு, உதவியாளர், இன்னும் பலர் கோட்டஸ் மாதிரி கட்டி கொடுத்திருக்காரு. அது கோட்டஸ் வந்து அவங்களுக்கே சொந்தமா கொடுத்துட்டாரு. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கோட்டஸ் கட்டி ஆளுக்கு தனித்தனியா அவங்களுக்கே சொந்தமாவே அவங்கவுங்க பேர்ல பதிவு பண்ணி கொடுத்துட்டாரு. இது அஜித் வந்து பண்ணியிருக்கிறாரு. இன்னும் பல நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கிற உதவியாளர்களுக்கு எல்லா காலகட்டங்களையும் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ரஜினி கிட்ட ஜெயராம்னு ஒருத்தர் இருந்தார், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கெல்லாம் ஏகப்பட்ட உதவிகள் வந்து ரஜினி செஞ்சு கொடுத்திருக்காரு. என்ன வேணுமோ எல்லா தேவைகளையும் ரஜினி வந்து பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி வந்து இன்னைக்கு இருக்கிற பிரபல நடிகர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து நிறைய உதவிகள் பண்றாங்க. விஜய்க்கு இது எல்லாமே ரஜினி தேடி போய் தயாரிப்பாளர், முதல் பட தயாரிப்பாளர் இவருக்கு கலைஞான சாருக்கு ஒரு வீடு இல்லைன்னு கேள்விப்பட்டவொடனே, என்ன சார் நீங்க வீடு தானே வேணும், இப்போ ஒரு 10 வருஷம் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாரே சார், ரஜினி செஞ்சாரு. இப்ப கலைஞானத்துக்கு அவருக்கு தொடர்பே கிடையாது. ஆமா, அதான் சொல்றேன் சார், ரஜினி எல்லாம் எல்லாருக்கும் நல்லது பண்ணிருக்காரு. அவருக்கு நடிப்பு சொல்லி தந்த 45 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு நடிப்பு சொல்லி தந்த அவர் இறந்து போயிட்டாரு, போய் குடும்பத்தை போய் கேத வீட்டுக்கு போயிட்டு பிலிம் இன்ஸ்டிடியூட்ல வந்து நடிப்பு சொல்லி கொடுத்தவர்கிட்ட போய் வந்து கேதத்து கேட்டு கேட்டு வந்திருக்காரு. பாத்தீங்களா? 52 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி தந்தாரு அப்படின்னு கையை கட்டி போய் பணிவான் கேதம் கேட்டு எப்படி இருக்கீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி மிரண்டு பாக்காங்க. இதெல்லாம் வந்து சார் அவங்களுடைய தன்மை தான் சார், அவங்களுடைய தன்மை. ரஜினி எல்லாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ரஜினி பத்தி எந்த தவறான செய்திகளுமே கிடையாது. ஆனா விஜயுடைய பிடி செல்வகுமார் அவருடைய பிஆர்ஓ இருந்தாரு, அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயால வெளியேற்றப்பட்டு ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலையில இருந்து இன்னைக்குதான் வந்து விஜயை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு பிடி செல்வகுமார். பிடி செல்வகுமார் வந்து சொல்றாரு, பல ரகசியங்கள் இருக்கு விஜயை பத்தி, நான் சொல்ல முடியாது. புலிப்பட தயாரிப்பாளர் சொல்ல முடியாது, பல ரகசியங்கள் இருக்கு. நான் வந்து விஜய் வந்து ஒரு 10 ரிக்ஷா வாங்கி கொடுத்தாருன்னா நான் வந்து 100 ரிக்ஷா வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்டி பண்ணி நானும் அவருடைய பாவத்துக்கு உடந்தையா இருந்திருக்கிறேன், நான் வந்து இப்ப பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பிடி செல்வகுமார் பேட்டி கொடுத்திருக்காரு சார்.